ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தமிழ் திரைப்படங்களுடைய ஆடியோ ரைட்ஸை வாங்குற நிறுவனங்கள் படத்தோட ரிலீஸ் தேதிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஆடியோவை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல உறுதியா இருப்பாங்க. ஆடியோ விற்பனைக்கு கால அவகாசம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இப்படி ஒரு நிபந்தனையை வச்சுட்டு வர்றாங்க. தல அஜித் நடிச்சிருக்கிற விவேகம் படம் வர்ற ஆகஸ்ட் 24 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டுருச்சு. ஆனாலும் அனிருத் இசையமைப்புல உருவான விவேகம் படத்துடைய அனைத்து பாடல்களையும் கொண்ட ஆடியோ இன்னும் வெளியாகல. விவேகம் ஆடியோ எப்போ வெளியிடப்படும் அப்படின்னு தல ரசிகர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. படத்தோட ரிலீஸ்க்கு இன்னும் சில தினங்களே இருக்கிற நிலையில இன்னும் ஆடியோ வெளியாகாதது அஜித் ரசிகர்களை கொஞ்சம் ஏமாற்றத்துல உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கிடையில விவேகம் படத்திலிருந்து சர்வைவா, தலை விடுதலை, காதலாடா ஆகிய பாடல்கள் ஏற்கனவே சிங்கிள் டிராக்கா ரிலீஸ் செஞ்சுட்டாங்க. அதன் காரணமாவோ என்னவோ விவேகம் ஆடியோவை வெளியிட கொஞ்சம் ஆர்வம் காட்டாம இருக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. இந்த நிலையில விவேகம் ஆடியோ வெளியீடு குறித்து தற்போது அதிகாரப்பூர்வமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. வர்ற 7ஆம் தேதி விவேகம் படத்துடைய அனைத்து பாடல்களையும் வெளியிட இருக்கிறாங்களாமா. விவேகம் ஆல்பத்துல 7 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில சமீபத்துல விவேகம் படத்துடைய இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் ஒரு பேட்டியில விவேகம் படத்துல வர ஃபைட் சீக்வன்ஸ் பத்தி ஒரு விஷயம் பகிர்ந்திருக்காரு. பல்கேரியாவுல பனி படர்ந்திருக்கிற ரோட்ல -டிகிரில மிகப்பெரிய கண்டெய்னர் வாகனங்களுக்கு நடுவுல தல அஜித்துடைய பைக் டிரிப்டிங் காட்சி ஒண்ணு இருக்காமா. இயக்குனர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சு டூப் போடாம பண்ணிருக்காராமா தல அஜித். அந்த காட்சியை இப்போதைக்கு நம்மளால கற்பனை தான் பண்ண முடியும். ஒரு உண்மை என்ன அப்படின்னா, தல அப்படி பண்ணிருப்பாரா, இப்படி செஞ்சிருப்பாரா அப்படிங்கிற கற்பனை ரசிகர்களுக்கு நிச்சயமா இருக்கும். அந்த மாதிரி கற்பனையின் சந்தோஷத்துல தான் ரசிகர்களுடைய இத்தனை நாட்களின் பொறுமையும் அடங்கியிருக்கு. இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் மித்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.